தாய் வழி பாட்டியான மாமியாரை மருமகள் கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேட்டவலம் பேரூராட்சியில் உள்ள அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 79 வயது ஐயம்மாள். இவருக்கு 2 மகள், 1 மகன். மூத்த மகள் ஜெயா, இளைய மகள் விஜயராணி, மகன் பழனிவேல். மூத்த மகளின் மகளான 36 வயது தேவியை மகன் பழனிக்கு கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயம்மாள் திருமணம் செய்து வைத்துள்ளார். பழனிவேல் போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகளும் 1 மகனும் உள்ளனர். தாய் மாமாவை திருமணம் செய்து கொண்ட தேவிக்கும் அவரது பாட்டி மற்றும் மாமியாரான ஐயம்மாளுக்கும் கடந்த 3 ஆண்டு காலமாகவே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இன்றி கணவர் தாயின் பேச்சை மட்டுமே எப்போதும் கேட்பதாகவும் மனைவியாகிய தன் பேச்சை கேட்பதில்லை என்ற ஆதங்கம் தேவிக்கு இருந்து வந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கணவர் பழனிவேல் வேட்டவலம் அருகே இடம் ஒன்றை வாங்கியுள்ளார். அதை தனது மனைவி தேவி பெயரில் வாங்காமல் தாய் ஐயம்மாள் பெயரில் பழனிவேல் வாங்கியுள்ளார். இதனால் தகராறு மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் மனைவி தேவியை பழனிவேல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வேட்டவலம் காவல் நிலையத்தில் தேவி புகார் அளித்துள்ளார். மேலும் தனது புகாரின் பேரில் கணவர் மீது FIR பதிய வேண்டும் என காவல் நிலையத்தில் தேவி போராடி உள்ளார். ஆனால் ஊர் பெரியவர்கள் தேவியிடம் சமாதானம் பேசி முதல் தகவல் அறிக்கை பதிய விடாமல் சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். மேலும் தனது நகைகளையும் மருமகளுக்கு கொடுக்காமல் ஐயம்மாள் தனது இளைய மகளுக்கு கொடுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாகவும் அவர்களுக்கு தகவல் இருந்து வந்துள்ளது. மாமியார் மருமகள் பிரச்சனை தொடர்ந்து வந்த நிலையில் நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த தனது மாமியார் ஐயம்மாளை பேத்தியும் மருமகளுமான தேவி தலைமுடியை பிடித்து இழுத்தும் கழுத்தை நெரித்தும் தலையில் அடித்தும் கொலை செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தேவி வேட்டவலம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மாமியாரை மருமகள் கொலை செய்ததாக கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஐயம்மாள் வீட்டிற்கு சென்று பார்த்தனர். அங்கு தேவி கூறியது போலவே ஐயம்மாள் இறந்து கிடந்துள்ளார். இதையடுத்து உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாமியார் மருமகள் சண்டையில் முன்விரோதம் காரணமாக மாமியாரை மருமகள் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் வேட்டவலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.